முதல் நாளான முதல் பந்திலேயே 6 அடித்துள்ளார் அந்த அணியின் நரப்பாக்கம். இரண்டாவது பந்து மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. கட் என்ற முறையில் ஒரு ஓட்டம் மட்டுமே பெற்று தந்தார். லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனில் ஆடுறாங்க. ஃபீல்டிங் டீமுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்ப்போம் அந்த டீம் கேப்டன் எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. நன்றாக அடிக்கப்பட்ட பந்து. கண்டிப்பா 6 சிக்ஸர். காலையிலே விண்டு இல்ல, ஸோ இப்பயே பயன்படுத்திக்கணும். இந்த எண்டில் வந்து இந்த இடத்துல 6 அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே நடக்கிற மேட்ச்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். விண்டு அதிகமாக இருக்கும். ஸோ அகேன்ஸ்ட் த விண்டு வந்து ஷார்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க அண்ணா. காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும். வாங்க பரத், குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு டே 3. ஸோ டே 3யோட ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் பாலே 6 நம்ம பார்த்தோம். அதோட இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன். ஸோ எப்பயுமே அது ஃபீல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு கடுப்பான ஒரு விஷயம். ஃபீல்டில் ஒரு சிங்கிளுக்கும் மாறியே ஆகணும். இன்னொரு சூப்பர் ஷாட். 4 6 அம்பேர் என்னாச்சு? 6 6 ரன்ஸ், 3 6 இந்த ஓவர்ல. என்ன ஒரு ஸ்டார்ட்டுங்க. மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் மேட்ச் முதல் ஓவர் 3 6ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது NCA நாரப்பாக்கம் APT ஃப்ரெண்ட்ஸ் அமையாம்பட்டு. இந்த ரெண்டு டீம் தான் மோதுறாங்க. முதல் மேட்ச். யார் நான் பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறது? ஸ்கோர் கார்டு இன்னும் அப்டேட் ஆகல. பேட்டிங் டீம் ஆமையாம்பட்டு, போல்டா இல்ல, ரன் அவுட்டா, நாட் அவுட். வைடு கொடுத்திருக்காரு அம்பையர். ஸ்ட்ரைட் அம்பையர் வைடு கொடுத்திருக்காரு. சோ NCA நாரப்பாக்கம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறாங்க. பரத் ஒரு வெல்கம் சொல்லு சியர் கேர்ள்ஸ்க்கு. காலையிலே ஜிகி ஜிகின்னு வந்திருக்காங்க பார். அண்ணன் நீங்க சொல்லணும், நைஸா தம்பியை மாட்டி விடுறீங்க. இல்ல நீ தான் சொல்லணும், நான் பக்கத்திலே இருக்கிறேன். நீங்க பக்கத்திலே தானே இருக்கீங்க. இல்ல காலையில பக்கத்துல தானே இருக்கீங்க. காலையில எந்த மூட் செட்ல வருவாங்க தெரியாது, அதனால கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ வெல்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் ஷேர் கேர்ள்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா நம்மள என்டர்டெயின்மெண்டா வச்சுக்கிறதுக்கும் அவங்க எனர்ஜி இல்ல அப்படினாலும் எனர்ஜெட்டிக்கா நம்மள வச்சிட்டு இருக்காங்க ஒரு 2 டேஸா. சோ thank you so much. Welcome ஷேர் கேர்ள்ஸ். And good morning to all and warm welcome. Thank you so much for giving this opportunity. நல்ல ஒரு மேட்சிங்க, நல்ல தொடக்கம். ரெண்டு டீமுக்குமே ஒரு அற்புதமான தொடக்கம்னு சொல்லலாம். நோ பால். நம்ம வந்தோடனே ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட்ல என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். Here we go. நல்ல ஷாட் காத்துல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆரா. எஸ், இட் இஸ் a maximum. வார்ம் வெல்கம். இதுக்கு பேரு தான் வார்ம் வெல்கம். ஃப்ரீ ஹிட் பால அற்புதமா இங்க கன்வெர்ட் பண்ணிருக்காரு 6. அதுவும் லாங் ஆன் திசையில ஃபீல்டர் தலைக்கு மேல. சோ சிக்ஸர் டிஸ்டன்ஸ் இங்க ரொம்ப அதிகமாவே போயிருக்குங்க. நல்ல கன்வர்ஷன் இங்க. ஓவர் த பிட்ச் டெலிவரி போட்டாருங்க. மிடில் ஆஃப் த பேட்ல பட்டு தெரிச்சிருக்கு. அந்த நெக்ஸ்ட் பால், அடுத்த பால் ஒரு ஏஜென்ட் டேக்கனா. ஐயோ,
ஒரு மிஸ்ஃபீல்டின் காரணமா இங்க ஒரு சிங்கிள் இங்க எடுத்திருக்காங்க. டிராப் கேட்ச் அண்ட் கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் கூட. திடீர்னு யாரா இந்த வாய்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நம்ம தாரிக். இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து கமெண்டிங் பண்ண போறாரு. ஃபுல் டாஸ் பாலா, ஆஹா விட்டுருக்காருங்க. சர்ப்ரைஸ் ஃபுல் டாஸ், இங்க ஒரு விக்கெட்டும் போயிருக்கு. எஸ், இங்க சியர்ஸ் பண்றாங்க. டெஃபினட்டா இது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். நல்ல ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், செட்டில்டான பேட்ஸ்மேன் இங்க ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. So unfortunately and the new batsman coming out of the crease உள்ள போறாரு. Three more to go. So 31 1.3 பால்ல கிட்டத்தட்ட 9 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் இங்க அடிச்சிருக்காங்க. தரமான பேட்டிங் இங்க. So பாபி 14 ரன்கள் வெறும் 4 பந்துகள்ல 2 6 அடிச்சிருக்காருங்க. தன்னோட பேட்ல இருந்து 2 ஆறுகள் பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டாட் பால். ரெண்டு பால் இருக்கு, ரெண்டு பால் யூஸ் பண்ணு. மேலே இட்டு கத்தலாம். சிஸ்டம்ல கண்டி பண்ற மாதிரி இருந்ததனா நோ கீப்பர் எண்டே பால் வேற என்ன பேசுறா. அதுதான் டிஜே உள்ள வந்துட்டாருன்னு இன்ட்ரோ அவரே போட்டுக்கிறாரு. வாங்க வாங்க டிஜே, குட் மார்னிங். நல்ல ஷாட் காத்துல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஆரா இல்ல கேட்சா? 6. மீண்டும் ஒரு 6. சோ அற்புதமா ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு தன்னோட பேட்ல இருந்து பாபி. அவரோட 3வது 6 இது. சோ 20 ரன்கள் வெறும் 5 பந்துகள்ல. சோ அன்ஸ்டாப்பபிள் பேட்டர் இங்க நம்ம பாக்குறோம். 2 ஓவர்கள் முடிபெற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 38, ஒரு விக்கெட்டுகளை இழந்து ரன் ரேட் இங்க எகிரிக்கிட்டு இருக்கு. சோ கிட்டத்தட்ட 18 ரன்ஸ் per ஓவர் அப்படின்னு இருக்கு. 18 ரன்கள் ஒரு ஓவருக்கு. 2 ஓவர்கள் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 38, ஒரு விக்கெட்டுகளை இழந்து. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்க 95. இந்த இனிஷியல் ஸ்டார்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் ப்ரோ? நல்ல ஷாட், ஃபுல் டாஸ், கப்பல் ஆஃப் ரன்ஸ். இங்க கண்டிப்பா ஓடுவாங்க. 2 ரன் ஓடுவாங்களா? இல்ல, ஒரே ரன்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங் வித் தி விக்கெட்ஸ், நல்ல குயிக்கா ஓடுனாங்க. அண்ட் ஃபீல்டர் கூட அற்புதமா அந்த பாலை தடுத்து போட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட்ங்க. ஷாட் பிச்சுக்கிட்டு போயிருக்கீங்க லெக் ஸ்டம்ப் திசையில. 6, இதுவும் 6. சோ பாபி தன்னோட அணிக்காக இங்க சிறந்த முறையில பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 4 6 இதோட பதிவு பண்ணிருக்காரு. 26 ரன்கள். இந்த தடவை ஒரு அகலப்பந்து, ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸும் கிடைக்குது, அதை என்ஜாய் பண்ணுவாங்க டீம்மேட்ஸ். 46க்கு 1. 18 ரன் per ஓவர். ரொம்ப ஹியூஜா போய்கிட்டு இருக்கு. கிடைக்கிற பால் எல்லாமே அடிக்கிறாங்க. அடிக்கிற சிக்ஸஸ் எல்லாமே பெருசு. அகைன் காதுல போயிருக்கு. ஃபீல்டர் அண்டர் தி பால். கேட்ச் எடுப்பாரா இல்ல ஆரா? கிளியர் பண்ணிருக்காருங்க. இதுவும் 6. பேக் டு பேக் சிக்ஸஸ். 5 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க வெறும் 7 பந்துகள்ல 32 ஓட்டங்கள். 50 ரன் பார்க்கலாமா?
பாபியோட பேட்ல இருந்து ரொம்ப குயிக்கா வேடிக்கை போறாருன்னு நினைக்கிறேன். the next ball again once again இதுவும் ஆரா இல்லங்க, ஹைட் இருந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கல. பட் இருந்தாலுமே நல்ல ஷாட் இது. ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட் இங்க அடிச்சிருக்காரு. லட்சுமி நாராயணன் கமிங் ஆன் டு தி ஸ்ட்ரைக். காற்று வெளியீடு இங்க ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 53, ஒரு விக்கெட்டுகளை இழந்து 53 for 1 end of the over number 3. லட்சுமி நாராயணன் இங்க 5 பால்ல 2 ஓட்டங்கள் இங்க பெற்றிருக்காரு. அண்ட் பாபி ஸ்ட்ரைக் ரேட் எகிருது 412, 8 பந்துகள்ல 33 ரன்கள், அதுவும் 5 6. பவுண்டரி எதுவுமே பதிவு பண்ணல, 4 வெறும் 6 பதிவு பண்ணிட்டு இருக்காரு. பட்டா பாக்கியம் படாட்டி லேகம் ஆடிட்டு இருக்காரு. இங்க பட்டதெல்லாம் தொடங்குது இங்க 6. ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50 பார்க்கலாமா இந்த டோர்னமெண்ட்ல? 8 பந்துகள்ல 33 ஓட்டங்கள் எடுத்திருக்காரு. பார்க்கலாம். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மணாமதி. இரு அணியினர்களும் அவர்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டீமை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஷாட் அகைன் காத்துல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா இல்லங்க, அடிக்கப்பட்ட 6. இதுவும் 6. மிடில் ஆஃப் த பேட்டிங் எல்லாமே அடிச்சு நொறுகிறாருங்க. எஸ் கண்டிப்பா 6வது 6 பாபிக்கு. பாபி 39 ரன். பாபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 9 பால்ல 11 ரன் தான் 50க்கு. அப்படியே ஒரு பெரிய ஸ்விங் ஆஃப் த பேட். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 430ல இருக்காரு அவரு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் வந்திருக்கு. ஷாட் அகைன் ஒன்ஸ் அகைன் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஆஹா, அற்புதமான ஒரு ட்ரை. 4. 1 bounce over the rope. ஒரே ஒரு 4 அடிச்சிருக்காருங்க. சோ முதல் பவுண்டரி இதனோட பேட்ல இருந்து இங்க பதிவு பண்றாரு. முதல் 4 பாபி. ஓகே, இது காத்துல போயிருக்கு. சான்ஸ் இருக்கா கேட்சுக்கு? சான்ஸ் ஃபார் 2, சான்ஸ் ஃபார் 2. இல்லப்பா, ஏன் ஓடுறீங்க? எஸ், அப்படியும் இங்க ஓடி இருக்காங்க. 2 ரன்கள் இங்க. இட்ஸ் வெல் மேட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்னு சொல்லலாம். அற்புதமா இங்க அந்த ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பார்ட்னர்ஸ் கிட்ட. 45 ரன் வந்திருக்காருங்க. ஒரே பால் 50 கிடைக்குமா இந்த பால்ல? கிடைச்சிருக்கா? இல்ல, டாட் பால். காற்று வெளியீடே. சோ 2வது டாட் பால் இங்க ஆடுறாரு. இந்த பால் 50 கிடைக்குமா பார்க்கலாம். பாபி 13 பந்துகள் ஆடி இருக்காரு. 14வது பந்துல அவரோட 50 பதிவு பண்ணி வாரான்னு கேட்டோம். பட் வெளியில, விக்கெட்டுக்கு வெளியில. மிஸ் டைம், ஸ்லோயர் ஒன். இஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ். இங்க டாட் பால் அகைன். நல்ல ஒரு ஓவர் இங்க. நல்லா போட்டு கொடுத்திருக்காரு தன்னோட டீமுக்காக. நல்ல கம்பேக்னு சொல்லலாம். பவுலருக்கு வெங்கட் அண்ட் லட்சுமி நாராயணன் மறுபடியும் ஸ்ட்ரைக் வருவாரு. பாபி இங்க 14 பந்துகள 45ல இருக்காரு. சோ 4 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணி எண்ணிக்கை 67, ஒரே விக்கெட்டுகளை இழந்து. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மானாமதி. இரு அணி வீரர்களும் அவருடைய அணியினரை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சென்ட் ஆஃப் தி நம்பர் ஓவர் 4, 67 for 1, 67, ஒரு விக்கெட்டுகளை இழந்து 4 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில்.
பாபி இங்க வராரு ஸ்ட்ரைக்ல. 14 பால் 45 ரன் அடிச்சிருக்காருங்க. 6 6 ஒரு 4. இந்த பால்ல 50 அடிக்கிறதுக்கான பெரிய பெரிய வாய்ப்பு பார்க்கலாம். அடிச்சிருக்காரா? அம்பேர் என்னாச்சு? 6. எஸ் 50ங்க. 50 ரன் முதல் மேட்ச்ல. எங்க சீர்கல்ஸ் யாரும் காணோம். சோ 15 பந்துல 51 ரன் அடிச்சிருக்காருங்க. என்ன மிஸ்டர் சங்கு மேட்ச் பாக்குறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்காரு. நேத்து 14 பால்ல ஒருத்தர் 50 அடிச்சாரு, இன்னைக்கு 15 பால்ல ஒருத்தர் 50 அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் மிஸ் பட் ஸ்டில் பயங்கரமான இன்னிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 7 6 அடிச்சிருக்காருங்க. மனுஷனா இவரு அப்படின்ற கேட்கிற அளவுக்கு அவரோட வெறித்தனமான ஆட்டத்தை காட்டிட்டு இருக்காரு. இன்னும் அவர் முடிக்கல, அதுதான் சோகமான விஷயம் போலிங் டீமுக்கு. இதுல ஃபுல் டாஸ்ல விக்கெட். ஏஜென்ட் டேக்கன் சொல்லலாம். சோ சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் டாஸ் எடுக்கப்பட்ட 2 விக்கெட்டுமே ஃபுல் டாஸ். சோ அந்த அளவுக்கு சோ எஃபோர்ட் போட்ட ஒரு பந்துன்னு சொல்ல முடியாது. ஒரு எஃபர்ட்லெஸ் பால்ல 2 விக்கெட்டுமே இங்க இழந்திருக்காங்க. பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு ரிட்டர்ன் வர டிஜே ஒரு சாங் ஒன்னு போடலாமே அவருக்கு. வாங்க பாபி 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 தூக்கலாம் பேட் தூக்கலாம், ஜாலியா தூக்கலாம். வாங்க செம்ம இன்னிங்ஸ். வாங்க வாங்க வாங்க. நியூ பேட்ஸ்மேன் வந்த முதல் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. 1 பவுன்ஸ் ஓவர் த்ரோ. ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சிருக்காரு இங்க ஒரு பவுண்டரி. அடுத்து ஓகே தமிழ் வந்த முதல் பந்திலேயே தன்னோட பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காருங்க. ஏஜ் எடுத்திருக்கு, தெரிச்சுன்னு போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் 2 2 ரன் கேட்டிருக்காங்க, ஓடுறாங்க. கீப்பர் சென்ட்ல இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணிருக்காருங்க. சூப்பர் த்ரோ பண்ணாருங்க. கீப்பர் தான் கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. நல்ல த்ரோ, ஆல்மோஸ்ட் ஸ்டம்புக்கு மேல. இங்க ஒரு அன்பார்ச்சுனேட் ஃபம்பிள் இங்க. சோ அதனால அந்த ஒரு விக்கெட் இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இங்க ரன்ஸ் போயிட்டு இருக்கு. 79 for 2. கடைசி 2 பந்துகள் அடிச்சிருக்காருங்க. கனெக்ட் ஆயிருக்கா பார்க்கலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு, ஹைட் போயிருக்கு. நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. எஸ் விக்கெட் நம்பர் 3 இஸ் டவுன். டிஜே அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செமஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மணமதி. 2 டீம் ஹலோ அவங்களுடைய பிளேயிங் லெவன் ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பிளேயர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமா, முத்து பிரதர்ஸ் செமஞ்சேரி குப்பம் அண்ட் புல்லட் பாய்ஸ் மணமதி. எஸ், 2 டீமும் கொஞ்சம் வந்து பிளேயர்ஸ் லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு கிரிக் ஹீரோஸில் ஆட் பண்ண முடியும். ஸ்கோர் உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆப்பில். இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் மேனுவலாக தான் என்டர் பண்ணணும். ஸ்கோரர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் என்டர் பண்ணிவிடுவாங்க. ஸோ 5 ஓவரில் NCA நாரப்பாக்கம் 79 ரன்ஸுங்க, 79 ரன்கள், 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா
ஒரு கடபார நாக் பாத்தீங்க பாபி கிட்ட இருந்து 51 ரன் 17 பந்துல 7 6 அடிச்சிருக்காரு. 6 தான் பிடிக்கும் போல இருக்கு, ஒரே ஒரு 4 தான். ஸோ 79 ரன் 80 ரன் அடிச்சா வின்னு. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் அமையாம்பட்டு. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் உள்ள போயிடுங்கப்பா. என்சிஏ நாரபாக்கம் ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்க குயிக்கா. ஓகே, அப்படியே ஒரு நல்ல சாங் போடுங்க டிஜே. அப்படியே ரன்னிங்லயே போங்க. இதான் ரன்னிங் அப்பா, என்னப்பா நீங்க? ஓகே, பேட்டிங் டீம் ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் அமையாம்பட்டு. ஓபனர்ஸ் ரெடியாப்பா? ஓகே, சூப்பர், ரெடி ஆயிட்டாங்க. முத்து பிரதர்ஸ் சமஞ்சேரி குப்பம். பரத், ஸ்கோர் என்ன? பரத், என்ன ஸ்கோர் அடிச்சா பின்ன? டார்கெட் என்ன வச்சிருக்காங்க? 79 ரன்கள் அடிச்சிருக்காங்கண்ணா. ஓகே, என்சிஏ நரப்பாக்கம் and 80 ரன்கள் அடித்தால் வெற்றி. இன்றைய நாளான முதல் ஆட்டத்திலே நல்ல ஹெவியான டார்கெட் தான் கொடுத்திருக்காங்க. அதான் பால் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. சோ முதல் 6 பதிவு பண்றாரு தன்னோட பேட்ல இருந்து. எஸ், the first 6, the first maximum of the day for APT friends. இங்க சரத்குமார் பதிவு பண்ணிருக்காரு. இரண்டே பந்துகள்ல இங்க ஒரு 6 ஓட்டங்கள் பதிவு பண்ணிருக்காரு. நகை இன்னொரு நல்ல ஷாட் காத்த கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கு. பட் ஃபீல்டர் அண்டர் தி பால் பார்க்கலாம். அண்ட் கேட்ச் இஸ் டிராப்ட் நவ. சோ சம்திங் ஒரு லக் இங்க ஃபேவர் ஆயிட்டு இருக்கு ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஒரு கேட்ச் டிராப் இங்க பண்ணிருக்காங்க. எஸ், கேட்ச் மிஸ், மேட்ச் மிஸ். நம்ம மிஸ்டர் சங்கு சொல்ற மாதிரி. புல் ஷாட் நேரா 1 பவுன்ஸ் டு தி ஃபீல்டர். சோ எந்த ஒரு தவறுமே நடக்கல. அண்ட்
சொல்லி வாய் மூடல, இங்க ஒரு டைரக்ட் ஹிட். த்ரோ பாஸ் பண்ணிக்க. நம்ம ஃபீல்டிங் தம்பி டைரக்ட் ஹிட் பவுண்டரி லைன்ல இருந்து. நல்ல த்ரோ, அற்புதமான த்ரோ, நேரா அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல ஃபீல்டிங் எஃபோர்ட் இங்கே தெரியுது. ஸோ பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ காம்படிட்டிவ் டீமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் வெஜித்தல நிக்க வச்சு போடுறாங்க. நல்ல சர்ப்ரைசிங்காக இருக்கு. வெஜித்தல இங்கேயும் பார்க்கணும். இங்க 2 பேர் ஓட்டாங்க. கால் குத்தா பாரு. போலிங் 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 போலிங். எத்துக்க எத்துக்க எத்துக்க. ஏய் கரா ஓடுற. அவுட் அவுட். நாடா ஸ்லோவா இருக்கா? ஏய் என்னடா பண்ற இவனடா? இல்ல தமிழா தீபன் உங்களை தான் கூப்பிடுறாங்க வாக்கி டாக்கில. ஓகே ரிவ்யூ. நீ போ ஃபீலிங்ல தோற புடி வா. ஓவரா என்னாச்சு? Yes, checking. And the call is a wicket. Call from the third umpire. So, மூன்றாம் நடுவரிடமிருந்து விக்கெட் என்ற டிசிஷன் வந்திருக்கு. ஸோ முதல் விக்கெட்டை பறி கொடுக்குறாங்க இங்க ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 24 பந்துகள்ல 72 ஓட்டங்கள் தேவை. கண்டிப்பா ஒரு ஓவருக்கு 2-3 பிகிஸ் வேணும். பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பா ஆடி ஆகணும், பெரிய ஷாட்ஸ் போய் தான் ஆகணும். ஸோ அந்த கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரன் அவுட்ஸ் அதெல்லாம் தவிர்க்கணும். கண்டிப்பா அச்சு அவுட் ஆனா கூட பரவாயில்ல, பட் இந்த மாதிரி ரன் அவுட்ஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணக்கூடாது இந்த மேட்ச் பொறுத்தவரையும். ஸோ எந்த மேட்சஸ்லையுமே பண்ணக்கூடாது, பட் இந்த மேட்ச்ல ரொம்ப கிரூஷியல். ஸோ டெஃபினெட்லி தான் விக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பெரிய ஷாட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஒரு ஓவருக்கு கண்டிப்பாக 2-3 சிக்ஸஸ் அடிச்சு ஆகணும். ஸோ நியூ பேட்டர் இங்கே உள்ள வந்திருக்காரு சரண். ஸோ சரணோட பேட்ல இருந்து அந்த ஆறுகள் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சிக்ஸர் மழை பொழியணும் இங்க, அப்பதான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும் டெஃபினட்டா. ஸோ இந்த இன்னிங்ஸ்ல யாராவது ஒரு 50 அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். நல்ல ஷாட்னு சொல்ல வந்த, பட் ஒயிட் பால். என்னாச்சு? நோ பாலா வைடா? நோ பாலா? லெக் அம்பையர் நோ பால் கொடுக்கறாரு. ஆமா Yes, நோ பால். no ball. Call from the leg umpire இங்க. வெளியே 3 பேர் நிக்க கூடாதுப்பா 30 யார்ட் சர்க்கிள்ல. 4 பேர் நிக்கணும். அதனால தான் நோ பால். வைட் இல்லாம அதனால தான் நோ பால். Fielders லெக் சைடுல 6. ஓகே, லெக் சைடுல 6 பேர் இருக்காங்க. ஏனா bowler coming round the wicket. bowlerரையும் ஆட் பண்ணனும். அந்த 6ல bowlerரும் வருவாரு. bowler நேம் கொஞ்சம் சொல்லுங்க. வேல்முருகன் கேட்ச விட்டாங்க. வேல்முருகன் உங்க கேட்ச நீங்க பேக்கப் போ. கண்டிப்பா அதுதான் அவரோட மைண்ட் வாய்ஸா இருக்கும். ஆனா மிட் விக்கெட் ஃபீல்டர் எவ்வளவு வேகமா அடிச்சா தெரியுமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இறங்கி நில்றா. இறங்கி நில். சர்க்கிள் உள்ளே நில்லு. ஒரு ஃபீல்ட் சேஞ்ச். மிட் ஆஃப் பின்னாடி போறாரு 30 யார்ட்ல. போட்டாருங்க ஷாட். காத்துல போகுமா இல்ல நிக்குமா? 6. ஸோ இரண்டாவது 6 பதிவு பண்றாங்க தன்னோட அணிக்காக இங்க ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பெரிய ஷாட்ஸ் நிறைய வேணும். ஒயிட் பால் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுற மாதிரி தெரியுது செகண்ட் இன்னிங்ஸ்ல. எக்ஸ்ட்ராஸ் டெஃபினட்டா கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அப்பதான் அந்த இன்னிங்ஸை கொஞ்சம் குயிக்கா முடிக்க முடியும். ஐயோ
பிக்கப் ஷாட், சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? இல்லங்க, ரிஸ்டுக்கு வந்த பால் இது. நல்ல ஹைட் இருந்தது, நல்ல பவுன்ஸும் இருந்தது. ஓகே ஓகே, பொறுமையா எடுங்க, ஓடல அவங்க. வேல்முருகன் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. 3 பால், என்ன ஒண்ணு அந்த பவுண்டரி தான் பிரச்சனை. பட் ஓகே, பரவாயில்ல. ஆணைக்கும் அடிசருக்கும். நல்ல ஷாட்டுங்க, பெர்ஃபெக்ட் கனெக்ஷன் இது. 6. சொன்ன மாதிரியே இந்த ஓவர்ல ஒரு 2 பிக்கிஸ் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 6 அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிலாக்ஸ்டா ஆடலாம். ஸோ ஓவர் பை ஓவர் இந்த மாதிரி ஒரு 3 6கள் தேவை. ஸோ இந்த ஓவர்ல இருந்து அந்த கணக்கை தொடங்கியிருக்காங்க. ஸோ சரண் அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க டீம்மேட்ஸ். ஸோ அதை காப்பாற்றணும் டெஃபினட்டா. கண்டிப்பா பாபி 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 51 ரன் 17 பால்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். யாராவது பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மரண அடி அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் சரண் கிட்ட எதிர்பார்ப்பாங்க அவங்களோட டீம். எஸ், ஒரு நல்ல பால். வேலு கம்பேக் கொடுத்திருக்காங்க இங்க பவுலர். சோ ஒரு 6க்கு அப்புறம் நல்ல ஒரு டாட் பால். போடு, 6 தாங்க, 6 தான். 10 தாண்டி போயிட்டு இருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ் தலைக்கு மேலேயே இங்க ஒரு 6. ஃபுல் டாஸ் பால். 2 ஓவர் முடிவுல ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 ரன், ஒரே விக்கெட் தான் விட்டுருக்காங்க. 18 பந்துல 50 ரன் அடிக்கணுங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மனாமதி. 2 டீம் கேப்டன்ஸும் ஜெர்சி போட்டுட்டு பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டாஸ்க்காக உங்களுக்காக வெயிட் பண்றோம். முத்து பிரதர்ஸ் கேப்டன், புல்லட் பாய்ஸ் கேப்டன் 2 பேரும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் முத்து பிரதர்ஸ் வெர்சஸ் புல்லட் பாய்ஸ். 2வது மேட்ச் இன்னைக்கு. டாஸ்க்கு போயிடுங்க பிரசன்டேஷன் ஏரியாக்கு. அண்ணா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ என்சிஏ நரப்பாக்கம் ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் அமையாம்பட்டோட மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க. சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 18 பால்ல 50 ரன் அடிக்கணும். ஸோ சரண் உள்ள ஒரு நாக், குரூஷியலான நாக்கா இருக்கும் அவரோடது. பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. 5 பால்ஸ் 13 ரன், 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ அஜித் ஆன் ஸ்ட்ரைக். நான் அட்ஜஸ்ட் பண்றேன். போடலாம். ஃபுல் டாஸ், பீச்சுக்கு போ அப்படின்னு பீச்லயே அடிச்சிட்டாருங்க. மிகப்பெரிய 6. ஏய், நீ எங்கடா போற? பிரபே. உள்ள. அண்ணா 4 ஃபீல்டர் உள்ள இருந்தேனா? நானா கணக்கு பண்ற நீ? ஓகே, இன்னொரு நோ பால் ஆயிருக்கும். நல்ல வேளை ஃபீல்டர் உள்ள கூப்பிட்டாங்க. அந்த ரோப்லாம் அதுக்கு தான் பாருங்க, உள்ள நிக்கணும்பா. யோசிப்பாரு, நான் அங்கேயே நின்றுப்பேன், கேட்ச் ஆச்சு பிடிச்சிருப்பேன் அப்படின்னு. பரவாயில்ல, வெளில இருந்தா நோ பால். கேட்ச் பிடிச்சா நாட் அவுட் தான். ஒரு ரன் கிடைச்சிருக்கு. இப்போ அவரு தான் ஒரு பிரம்மாண்ட 6 லெக் சைடில் அடிச்சாருன்னு பார்த்தா இந்த பக்கம் பிரம்மாண்டமா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. சரண் 5 பால் 13 ஆடிட்டு இருக்காரு. அழகா போட்டாருங்க, பொறுமையா போட்டாரு. புல்லட் பாய்ஸ் கேப்டன் and முத்து பிரதர்ஸ் கேப்டன். நல்ல பாலுங்க, ஒரு ஸ்லோவர் பவுன்சர், ஒரு யார்க்கர். ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எத்தனை பால் இருக்குடா? பேக் டு பேக் டாட் பால்ல ஒரு ஷார்ட் பால் போட்டாரு. அகைன் இப்போ ஒரு யாக்கர் லென்த்ல. அகைன் ஒரு ஸ்லோவர் பால் அட்டெம்ப்ட், பட் கொஞ்சம் அந்த பக்கம் போச்சு. ஒயிட் பால், எக்ஸ்ட்ராஸ் இங்க கிடைக்குது.
நல்ல பாலுங்க, விக்கெட் யாக்கரே. பதிமூணு பால் 42 அடிக்கணும். அகைன் ஒரு ஸ்லோவர் பவுன்சர். அம்பையரை பார்க்குறாரு. அம்பையர் கரெக்ட் பால் தான் அப்படி சொல்லிட்டாரு. எஸ், ஓவர் முடிவுக்கு வருது. பைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுலையுமே படல. ஸோ 12 பால்ல 41 ரன் அடிக்கணுங்க. ரிவ்யூ கேட்கிறாரு பேட்ஸ்மேன் தீபன். ரிவ்யூ முடிஞ்சிடுச்சாம்பா. ஸோ ரிவ்யூ எடுக்க முடியாது, டைமிங் முடிஞ்சிச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமிங்குள்ள நீங்க ரிவ்யூ எடுக்கணும். அதனால ரிவ்யூ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ வந்து 12 பால்ல 41 ரன்கள் அடிக்கணும் ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மானாமதி. இது டாஸ்ல பார்த்தீங்கன்னா புல்லட் பாய்ஸ் மானாமதி வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்திருக்காங்க. அவர்களுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் 5 கிராம் மதிப்புள்ள வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். வேற லெவல். டாஸையும் வின் பண்ணி அந்த காசையும் வின் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சும்மா காசு இல்ல, அது சில்வர் காயின். முத்தண்ணா வந்து ஒரு 35-40 வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் இந்த டோர்னமெண்ட்டை பத்தி. கண்டிப்பா. அண்ணா குட் மார்னிங்ண்ணா. செம்மஞ்சேரி குப்பத்துல இருந்து ஒரு டீம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டு வெற்றிகரமாக 2வது வருடம் விளையாடுறோம். ஸோ இது போன்ற விளையாட்டுகள், கிரிக்கெட் விளையாட்டுகள் ஆரோக்கியமாக நடைபெறுகின்றது. இந்த விளையாட்டை பற்றி இளைஞர்கள் மத்தியில் எப்படி பேசிட்டு இருக்காங்க? நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு மிஸ்டர் சுந்தர். சுந்தர் வந்து நல்ல கிரிக்கெட் பிளேயரு. ஸோ இந்த கிரிக்கெட் எப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் எப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ டீம். நட்பு உருவாக்கும், நட்பு பெருசாக ஆகும். ஸோ சுந்தரோட பேர் பார்த்தீங்கன்னா பல இடத்துல திருப்பூர் முழுக்க வந்திருக்கு. நானும் ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஆடுறேன். ஸோ கிரிக்கெட்டில் 2 நன்மை என்னென்னா, ஒன்று ஃபிட்னஸ்ஸு, இன்னொன்று நட்பு பெருசாகும், ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் சுந்தர். நிச்சயமாக தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய முத்தண்ணன் சொன்ன தகவலின்படி இந்த கிரிக்கெட் மூலியமாக ஏற்கனவே பேசப்பட்ட ஃபிட்னஸ், ஆரோக்கியம், அடுத்ததாக நட்பு, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தொடருது. உதாரணத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடும் போது தான் நம்ம முத்தண்ணனை பார்க்குறோம். இது போன்ற எத்தனையோ டிஜே, இது போன்ற எத்தனையோ நண்பர்கள் நாங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கிரிக்கெட். நிச்சயமாக ஆரோக்கியம் மற்றும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இதன் மூலமாக தொடர்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இது போன்ற விளையாட்டுகளால் பகைமை மறுக்கப்பட்டு சகோதரத்துவமும் அன்பும் வளர்க்கப்படுகின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த நேரத்திலே மரியாதைக்குரிய ஜே சுந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய சார்பில் நடத்தப்படும் இந்த விளையாட்டுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பிடும்படியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மற்றும் துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களின் ஆணைக்கிணங்க, உத்தரவுக்கிணங்க நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இது போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படுவது மகிழ்ச்சியான ஒரு தருணம். இளைஞர்கள் மத்தியில் ஆரோக்கியத்தையும் வளமான வாழ்க்கையும் எடுத்து செல்வதற்கு இது போன்ற விளையாட்டுகள் உறுதுணையாக இருப்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மீண்டுமாக உங்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
நல்ல ஷாட்டுங்க டாப் எட்ஜ் ஃபீல்டர் எஸ் அவுட்டே நீங்க வரலடா நீங்க வரல என்னடா பண்ணுங்கற நீங்க டேய் பேட்ஸ்மேன் அந்த சைடு ஆடுறாங்கடா கண்டா இப்படி பண்றீங்க டேய் உள்ள வாடா வெளியில இல்லடா தெளிவா டேய் இருடா ஒரு நிமிஷம் டேய் சிக்கிங் வா தெளிவாடா நேரடா தெளிவாடா அப்படியே வாடா ஏடா ஃபீல்டிங் நிக்கிறீங்க இந்த ரஷ்மி கிரிக்கெட் ஆடுறீங்க ஐயோ என்னது இது நோ பால் எஸ் நோ பால்ல 2 ரன் ஓட்டாங்க ஒரு ஃப்ரீ ஹிட் அடுத்த பந்து நாங்க 6 பால்ல 34 அடிக்கணும் 3 ரன் போச்சு போடு போடு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்பையர் கவுண்டிங்க போடுறாரு கரெக்டா இருக்கு ஓகே போடலாம் ஃபுல் டாஸ் கேட்ச் புடிப்பா கேட்ச் புடிச்சிட்டாருங்க கேட்ச் நோ பால் ஃபீல்டிங் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஏய் 4 பேர் தான் உள்ள நிக்கணும் ஓ நீ உள்ள நிக்கிறியா ஓகே வெளிய போ நைஸ் பால் புள்ளே இங்க வர என்ன பாரு புள்ளே தல நான் லெக்ல வரேன் அங்க வரேன் 5 பேர் நிக்கலாம் ப்ரோ வாட் லெவல் தல வே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் லாஸ்ட் ஓவரா இன்னொரு நோ பால் அம்பையர் ஓகே நோ பால் கொடுத்திருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவர் பிளேல வெளில நிக்க கூடாதுங்க 2 பேர் தான் வெளில நிக்கணும் இல்ல ரே ரெண்டு ஃபீல்ட் வெளிய வா ஓகே போ அண்ணா அண்ணா நல்ல யாக்கருங்க ஒரு டைவிங் எஃபர்ட் போடுங்க அடிங்க அம்பையர் என்னாச்சு இல்லையா ஓகே நாட் அவுட் அடேவா பால் எத்தனை இருக்கு நல்ல கால் அம்பையர் ஏய் வந்துடா ஓகே ஒரு டாட் பாலா மாறி இருக்கு நாச்சி ஸ்டம்ப் விழுந்துச்சா ஓகே சோ எவ்வளவு அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பால்ல 32 ரன் அடிக்கணுங்க கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல் டாஸ் யார் பிடிக்க போறது புடிச்சாரா ஒரு கேட்ச் கூட பிடிக்கல ஒரு சிங்கிள் மட்டுமே சோ ஏபி டிஃபென்ஸ் கேட்ச் டிராப்டு ஐயம்பட்டு போடுப்பா 3 balls 31 to win வாட் a ஷாட்ங்க மிடில் ஆயிருக்கா இல்ல கேட்சா மாறி இருக்கா என்னாச்சு மிடில் பண்ணிருக்காரு 6 ரன் என்னடா ஓகே
அகைன் ஒரு பெரிய ஷாட். அவுட்டா? எஸ், அவுட் கொடுத்திருக்காரு அம்பையர். ரன் அவுட். பெரிய ஷாட்டுங்க. ஒரு பாலுக்கு 25 அடிக்கணும். இந்த பால் 6ஆ இல்ல 4ஆ எதுவுமே இல்ல. ரெண்டாவது ரன் ஓடுறாங்க. 2 மட்டுமே கிடைக்கும். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் வர்சஸ் புல்லட் பாய்ஸ் மானாமதி. புல்லட் பாய்ஸ் மானாமதி டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளனர். முத்து பிரதர்ஸ் செம்மஞ்சேரி குப்பம் உள்ள போலாம். எஸ், ஃபீல்டிங் டீம் அப்படியே உள்ள போயிடுங்க. ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச் முடிஞ்சிருக்கு. என்சிஏ நரப்பாக்கம் ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் அமையாம்பட்டு. என்சிஏ நரப்பாக்கம் 79 ரன்கள் அடிச்சாங்க. டிஜே வெயிட் பண்ணுப்பா. ஏபிடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை சேஸ் பண்ண முடியல. ஒரு நல்ல ஃபைட்டிங் கொடுத்தாங்க, சண்டை போட்டாங்க. 57 ரன், 5 விக்கெட் இழப்பிற்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரன்ல என்சிஏ